லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கிளிக்கு ரக்க முளைச்சிடுச்சு, பறந்து போயிடுத்து. என்னம்மா சொல்ற? ஏண்டி இன்னும் அவனுக்கு புரியல? சின்ன மாப்பிள்ள ஓடி போயிட்டாருன்னு சொல்றேன். ஐயோ, ஏதாவது உளராதீங்க கண்ட நேரத்துல. என்ன இப்படி ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்டா? பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? அதான் ஓடி போயிட்டாரு. கோலப்பைய செஞ்சாலும் செஞ்சிருப்பான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம போயிட்டான் பாரு. எங்க அவங்க தான் சொல்றாங்கன்னா நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. அவ அப்பெல்லாம் ஓடுற ஆள் கிடையாது. யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. அவ எப்படி இருந்தாலும் வந்துருவான். இல்லடா, கோவில்ல கூட தாலி கட்டுற நேரமா பார்த்து இப்படிதானே எஸ் ஆனா அவன். ஓ ஏ மலர், திரும்ப போன் போட அவனுக்கு. சரிங்க. எங்கதான் போயிருப்பானோ? ஏண்டா, ரவி எங்கதான் போயிருப்பான்? தெரியலையம்மா. அவ போற இடம்லாம் ஒண்ணு விடாம விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். அவ எங்க போவான்? வீடு விட்டா கடை, கடை விட்டா வீடுன்னு வருவான். அவனுக்கு சொல்லிக்கிற மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையேம்மா. ஆமாமா, ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்துச்சு. அதையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஃபேமிலி மெம்பரா ஆக்கிக்கிட்டாரு. மா, நீங்க ஏற்கனவே இருக்கிற டென்ஷன் பத்தாதா? இதுல நீ வர படுத்து எடுத்துக்கிட்டு இருக்க. ஒண்ணுமே சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. எல்லாம் உன்னாலதான். நீ எப்ப ரவி வாழ்க்கையில வந்தியோ அப்பத்துல இருந்துதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. அண்ணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுவா இருந்தாலும் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அவருக்கு கல்யாணம்னு சொன்னப்போ தட்டை தூக்கிட்டு முத ஆளா நீ தானே போன. இப்ப என்ன வந்து பொறுமையா இருக்க சொல்ற? எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருக்கட்டும். நான் பண்ணது தப்புதான். அதுக்காக என் புருஷன் இப்ப பண்ணி வச்சிருக்கிற காரியம் தப்புக்கு தப்பு சரியாயிடுமா? அதான் எல்லாரும் முன்னாடியும் அவருக்கு 30 நாள் டைம் கொடுத்து பேப்பர்ல சைன் பண்ணோம்ல. அதுக்குள்ள இவளுக்கு என்ன அவசரம்? இன்னைக்கே சொல்லு, நாளைக்கே சொல்லுன்னு டார்ச்சர் பண்ணி அவரை ஓடி போக வச்சுட்டா. இந்த மொத்த பிரச்சனைக்கு காரணம் நீதான். நீ எல்லாம் ரவி மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசாத. இன்னைக்கு இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஏன் பக்கம் நிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீ. நீ ரவியை ட்ரீட் பண்ண விதம் அப்படி. நீ உங்க அப்பாவும் சேர்ந்து அவனை கொடுமைப்படுத்தினீங்கல்ல. இப்ப எதுக்கு பழைய கதையை பேசிட்டு இருக்க? நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டேன்ல. எங்க அப்பாவையும் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன நடக்குதோ அத பத்தி மட்டும் பேசு. 1 மாசம் டைம்னு 3 பேரும் ஒத்துக்கிட்டோம்ல. அப்புறம் ஏன் இப்பவே சொல்லுன்னு குதிக்கிற? உனக்கு பயம். அவர் என் மேல அக்கறையா இருக்கிறத பார்த்து உனக்கு பயம். எங்கடா ரவி மொத்தமா ஏன் பக்கம் வந்துட்டா? என்ன பண்றதுங்கிற பயம். பயமா? எனக்கா? அதுவும் உன் மேல. உனக்கு ரவியா 5 வருஷமா தான் தெரியும். எனக்கு 12 வருஷமா தெரியும். உனக்கு ஒரு தாலியை கட்டி ஒரு பேச்சுக்கு வேணா உன் கூட குடும்பம் நடத்திருக்கலாம். ஆனா அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன தேவை, எது தேவை இல்லைங்கிறதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை காலேஜ் படிக்கும் போது 2 பேருக்கும் அப்படி இப்படி இருந்திருக்குமோ? ஏய் கிழவி, சும்மா இருக்க முடியும் நீ? ஆமாண்டா, முதல்ல டவுட் இருந்துச்சு, இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இங்க பாரு, அவருக்காக தான் உன்னை இவ்வளவு நாளா எதுவுமே செய்யாம கொள்ளாம பொறுத்துட்டு இருக்கேன். இங்க பாரு, என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்.
ரவி மேல அக்கறை இருக்கிற மாதிரி சீன் போடுற வேலையெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க வேணா நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். நீ அவனுக்கு பண்ணதை தான் இன்னைக்கு நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. பாவம், அவன் ஒரு புள்ள பூச்சி. அவன் மட்டும் விவரமா இருந்திருந்தா எப்போ உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பா. இப்போ உன் கூட இருந்திருந்தாலும் உனக்கு ஒரு கஷ்டம்னதும் இறக்கப்பட்டு உன் கூட வந்து நின்னா. அந்த இறக்க குணத்தை அவன் உன் மேல வச்சிருக்கிற பாசம் காதல்னு நினைச்சுக்காத. அவனுக்கு உன் மேல எதுவுமே கிடையாது. அப்ப ரவிக்கு என் மேல எதுவுமே இல்லனா நீ ஏன் பயந்துகிட்ட அவரை முடிவை சொல்ல சொல்லி கால்ல சுடு தண்ணிய ஊத்திட்டு நிக்கிற? இங்க பாரு, ரவியோட 5 வருஷம் குடும்பம் நடத்திட்டு இருந்தவன் நான். நீ இப்ப குறுக்க வந்துட்டு இப்படி எல்லாம் பேசாத. நீ பேசாத. நீ தான் குறுக்க வந்த. அட, நீ தான் கேவலமா ரெண்டு பேரும் பண்ண. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? வீட்ல ஒருத்தன் சொல்லாம கிளம்ப காணாம போயிருக்கான். அவனை போய் தேடுறத விட்டுட்டு 2 பேரும் இப்படி அடிச்சிட்டு நிக்கிறீங்க. விடு பிரியா, அவ தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கானா நீ அவளுக்கு சரிசமமா நின்னு பேசிக்கிட்டு இருக்க? இல்லக்கா, நடந்ததுக்கெல்லாம் என்னமோ நான் தான் காரணங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டோம், நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. மாமா, அவர் எங்கன்னு தெரியல. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? அண்ணி, சின்ன பசங்க காணாம போனாதான் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. பெரிய ஆளு காணாம போனா 24 hours கழிச்சு தான் கம்ப்ளைண்டே எடுப்பாங்க. அதுவும் இல்லாம முதல்ல நம்ம வீட்ல தான் என்கொயரியா ஆரம்பிப்பாங்களே. பாருடா, வக்கீல் மேடம் பாயிண்டா பேசுறாங்க. எப்படிரா? கிராண்ட் ட்ராக் எக்ஸ்பிரஸ், கோரக்பூர் எக்ஸ்பிரஸ், கவுகாத்தி எக்ஸ்பிரஸ், அப்புறம் இப்படி ஏதாவது ஒண்ணுல. அத்தை அத்தை அத்தை, என்ன ட்ரெயின் பேர சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன இல்ல, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரயில்ல ஏறி மாப்பிள வடக்கு பக்கம் போயிருந்தாருன்னா அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சேன்னு சொல்ல வந்தேன் நானு. அடச்சே, எப்பதான் இந்த வீட்ல நிம்மதி இல்லாம இருக்கும்? நீ தீபாவளி கொண்டாடலாம்னு இருந்திருக்க, அப்படிதானே? ஐயோ மாப்பிள, நானே சின்ன மாப்பிளைய காணாமேன்னு ரொம்ப பதறிக்கிட்டு இருக்கேன். என்ன போய் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? டே ராஜா, டைம் ஆக எனக்கு பயமா இருக்குடா. மா, உங்கள மாதிரிதான் எனக்கும் கவலை இருக்கு. ஆனா என்ன செய்யறது, என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியலமா. அவனை எங்க போய் நான் தேடுவேன்? டே, இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறத விட 4 இடம் போய் தேடலாம்ல. என்னங்க, அபிமன்யுக்கு போன் பண்ணி கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுங்க. சரி சீதா, நான் வேணா நேர்ல ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் பாண்டி, ஆமா வாடா. ஆ. வா. இங்க பாருங்க, ரவி வர்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் யார் மேல தப்புன்னு சண்டை போடாம இருங்க. அது போதும் எனக்கு. ரவி வந்தானாப்பா? இல்லையா? சரிப்பா, சும்மா தான் கால் பண்ணேன். ஓகேப்பா. அண்ணே, ரவி என்ன எங்கன்னு போச்சு? தெரியலம்மா, நானும் ரவிக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். யாரு கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. நீ என்ன பண்ணு, போய் மாடியில பாரு. சரி, சீக்கிரம் போ. ஆக மொத்தத்துல இந்த குடும்பம் நாசமா போகணும், அதுதான் நமக்கு சந்தோஷம். அண்ணனோட போன் ஆச்சே. அண்ணா, 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 ஐயோ, அண்ணா, ஐயோ, அண்ணா, ஐயோ.
சொல்ற மலு. அண்ணா ஐயோ அண்ணா ரவி அண்ணா அண்ணா டேய் அண்ணா ரவி அண்ணா அண்ணா ரவி டேய் ரவி டேய் ரவி ஐயோ ரவி சீக்கிரம் ரவி சார் நில்லுங்க சார் ரவி என்னாச்சு சார் சூசைட் அட்டெம்ப்டா போலீஸ்க்கு சொல்லியாச்சா இல்லம்மா இன்னும் சொல்லல முதல்ல என்னன்னு பாருங்க நீங்க சொல்ற எது வேணாலும் நான் பண்றேன் சார் ஒரு நிமிஷம் இதுல ஒரு சைன் பண்ணுங்க ஸ்ட்ரைட்டா போய் ஐசியூ சரிம்மா டேய், சீக்கிரம் கொண்டு வா. ரவி ஓடி போயிட்டான்னு காலையில இருந்து எல்லாரும் அவனை அப்படி திட்டிக்கிட்டு இருந்தீங்களே. ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நாம எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கும் போது அவன் மாடியில உசுருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. அத கூட புரிஞ்சுக்காம நாம வந்திருக்கேனே. ஐயோ ஐயோ ஐயோ. நீ அழாத, தைரியமா இரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. தினமும் எத்தனை தடவை மேல எங்களையும் சுத்திட்டு இருப்பீங்க, இன்னைக்குன்னு பார்த்து யாருமே போலையா? ஐயா சாரி முத்தையனாரே, ஐயா சாமி, என் தம்பியை மட்டும் எப்படியாச்சும் காப்பாத்திரு. முண்டத்துறை மலைக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் நடந்தே வந்தவருக்கு பொங்கல் வைக்கிறேன். ஐயோ சின்ன மாப்பிள்ள, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே. சமயபுரம் ஆத்தா, இந்த கிழவி உசுர வேணா எடுத்துக்கோ, என் மாப்பிளைக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. ஐயோ கடவுளே.
ராத்திரியே மருந்த குடிச்சிருப்பான் போல. ஆனா பொழைக்கிறது கஷ்டம்னு வேற சொல்றாங்களே. சொல்லுங்க. இப்போ எங்க இருக்கீங்க? ஆஸ்பத்திரியில தாங்க. ஆமா. டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? எனக்கு என்னமோ அவன் பொழைப்பான தெரியலைங்க. மார்க்கண்டையன் தோத்துட்டான். இந்த கவலையில இருந்து அவனால ஆயுசுக்கும் வெளியே வர முடியாது. அவன் கதை முடிஞ்சது. ராஜா பையன் வேற தம்பி தம்பின்னு அழுதுகிட்டே இருக்கான். சரி, அங்க எது நடந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்கிட்ட பேசுறத வேற யாராவது பாத்துட போறாங்க. இல்ல இல்ல, யாரும் பாக்கல. நீங்க தனியாவே இருக்காதீங்க. போங்க, போய் அவங்க கூட கண்ணை தொடச்சிக்கிட்டே நில்லுங்க. சரிங்க, நான் போனை வச்சிடுறேன். சரி, வைங்க. என் பையன் எப்படி இருக்கா டாக்டர்? ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காரு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். என்ன செலவானாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எங்க பையன் வேணும் டாக்டர். we are doing our best. இப்ப இருக்கிற நிலைமையில எங்களால எந்த அஷூரன்ஸும் கொடுக்க முடியாது. ஐ எம் சாரி. எனக்கு என் புள்ள வேணும். எனக்கு என் புள்ள வேணுங்க. என்ன பாக்குறீங்க? என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுனா சத்தியமா சொல்றேன், அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க. எனக்கு முன்னாடி போய் சேருவா, நான் அவனை பெத்தேன். இங்க இருந்து வெளியில போறதா இருந்தா நான் என் பிள்ளையோட தான் போவேன். இல்லனா நான் போடவாதாக போவேன். அவனுக்கு ஒண்ணு ஆகாது சீதா. நீ தைரியமா இரு, அவனுக்கு ஒண்ணு ஆகாது. அவனுக்கு சரியாயிடும். நீ பதட்டப்படாதம்மா. அவனை பாத்துக்கடா, நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த சமயத்துல நீங்க எங்க போறீங்க? ரவி உசுரோட இருப்பா இருக்க மாட்டான்னு சொல்றதுக்கு இவங்க யாரா? என் புள்ள உசுருக்கு அசூரன்ஸ் கொடுக்கறதுக்கு, கேரண்டி கொடுக்கறதுக்கு இவங்க யாரு? என் பிள்ளைக்கு இந்த உலகத்துல கேரண்டி கொடுக்க ஒருத்தர் இருக்கான். நான் போய் என் பிள்ளைய திரும்ப கொடுன்னு அவங்கிட்டே கேக்குறேன். சீதா, சீதா, நீ அழாத சீதா, தைரியமா இரு. நம்ம பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு, தைரியமா இரு. ஐயோ ரவி, ஐயோ. முருகா, உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. என் புள்ள ஆஸ்பத்திரியில கிடக்குறான். பயந்தாங்குழி பைய முடிவெடுக்க தெரியாம அவனுக்கு அவனே தண்டனை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு மருத்து குடிச்சிட்டான். தற்கொலைங்கிறது தனக்கு தானே கொடுத்துக்கிற தண்டனை கிடையாது. தன்னை நேசிக்கிறவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கொடுக்கிற தண்டனை. அவன் பாட்டுக்கு உள்ள கண்ணு மூடி படுத்திருக்கிறான். வெளியே அத்தனை பேரும் அவனுக்காக அழுதுட்டு இருக்காங்க. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதுக்கப்புறம் சீதாவை உசுரோட பார்க்க முடியாது. சரி தப்புன்னு ரெண்டு விஷயம் மட்டும்தானே உலகத்துல இருக்கு. நான் இப்ப என்ன செய்ய? ஒரு தகப்பனா என் பிள்ளைங்க எல்லாரும் சரியா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? என் பிள்ளைய எப்படியாவது எனக்கு திருப்பி கொடுத்துரு. என்ன செய்யணுங்கிறது உனக்கு தெரியும்னாலும் நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒருவேளை
நம்ம அப்பா கடைசி வரைக்கும் தன்னை நேசிக்கவே இல்லைங்கிற நினைப்புல என் உள்ள போய் சேர்ந்துட்டான்னா அப்புறம் நான் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இந்த போட்டியில உமாவா பிரியாவான்னு பார்த்தா கடைசியில இந்த பையன் மேட்ச பாதியிலே நிறுத்திட்டானே. ச்சே. ஆமா, இப்போ உட்காந்து எல்லாரும் ஒப்பாரி வச்சுட்டு இருங்க. ஒரு நாளாச்சும் அவனை நிம்மதியா இருக்க விட்டுருக்கீங்களா? என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் தான் சொல்லிட்டேன். எங்க கோத்துல வார்த்தையெல்லாம் விடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. மேகல, நீ சுமாரு. பல ஆம்பளைங்க வாழ்க்கை இப்படி ஒண்ணு இல்லாம நாசமா போறதுக்கு காரணமே உங்களை மாதிரி பொம்பளைங்க மட்டும் தாண்டி காரணம். என்னதான் நல்லவனா இருந்தாலும் தாலி கட்டிட்டு வந்தவன் சரியில்லைனா அவ வாழ்க்கை நாசமா தான் போகும், நரகம் தான். அவன் கண் முழிச்சு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் பேசாம இருடா ப்ளீஸ். என் புள்ளைய எனக்கு மீட்டு கொடு. அவனோட தப்ப நான் சரி செய்யணும்னு நினைச்சனே ஒழிய அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனைய கொடுக்கணும்னு நான் எப்பவும் நினைச்சதே கிடையாது. எனக்கு என் புள்ள வேணும், என் புள்ள வேணும்.